பசுமையால் சூழ்ந்த ஒரு அழகான தமிழ் கிராமம். மரம், மழை, ஆறு, பறவைகள், பசுமை எல்லாம் இயற்கையோட உயிர் போல வாழ்ந்திருந்தது. ஆனா ஒரு நாள் முதல் வானம் தண்ணீர் கொடுக்க மறந்தது. மாதங்கள் கடந்து போன. மழை வரல. நிலம் வறண்டு போச்சு. குளங்கள் வற்றின. மரங்கள் வாடின. மக்கள் எல்லாம் தண்ணீர் தேடி வருந்த ஆரம்பிச்சாங்க. அந்த கிராமத்துல தான் இருந்தான் மணி. 12 வயது பையன். மரம், பறவை, தண்ணீர் எல்லாம் அவன் நண்பர்கள்தான். ஒரு நாள் அவன் தன் தாய்கிட்ட கேட்டான், அம்மா, நம்ம குளத்துல தண்ணீர் ஏன் இல்ல? அம்மா சொன்னாங்க, மழை இல்லாததாலதான்ப்பா. கடவுள் மழை கொடுக்கணும். மணிக்கு மனசு கலங்கிச்சு. அவன் நினைச்சான், நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காம ஏதாவது பண்ணலாமே. அடுத்த நாள் மணி எல்லா பசங்கையுமே கூப்பிட்டான். நம்ம வீட்டுல எவ்வளவு தண்ணீர் உட்கார்ந்துருக்கு, ஒரு துளி கூட சரி, நாளை காலை கொண்டு வா. பசங்க சிரிச்சாங்க. அந்த அளவுல தண்ணீரால என்ன ஆகும்? மணி சொன்னான், சிறு துளி சேர்ந்துதான் பெருவெள்ளம். மறுநாள் காலை 10 பசங்க தண்ணீர் கிண்ணங்களோட வந்தாங்க. அவர்கள் அந்த வற்றிய குளத்துக்குள்ள போய் தண்ணீர் ஊத்தினாங்க. சூரியன் ஒளி விழுந்து தண்ணீர் துளிகள் ஒளிர்ந்தது. அந்த சிறு துளிகள் நம்பிக்கையை ஒளிர்த்தது. அதை பார்த்து கிராமத்தில பெரியவர்கள் சிரிச்சாங்க. இந்த பசங்க தண்ணீர் ஊத்துதா, அதனால என்ன ஆகும்? ஆனா மணி விடாம நம்பிக்கையோட நாளும் வந்தான். தண்ணீர் ஊத்துறான், பசங்க மோட்டிவேட் பண்றான்னு திரையந்தாடி. ஒரு வாரம் கழிச்சதும் குளத்தின் அடிப்பகுதி ஈரமாயிற்று. மணி மகிழ்ந்தான். அவன் சொன்னான், பாருங்க, தண்ணீர் வந்து சேர்ந்தது. அந்த நேரத்துல சில பெரியவர்களும் அவர்களோடு சேர்ந்தாங்க. அடுத்த நாட்களில் முழு கிராமமுமே சேர்ந்தது. பெண்கள் குடம் எடுத்தாங்க, ஆண்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தாங்க. அனைவரும் சேர்ந்து குளத்துக்குள் ஊத்தினாங்க. அந்த குளம் மெதுவா நிரம்ப ஆரம்பிச்சது. பசங்க சத்தமா கூப்பிட்டாங்க. குளம் உயிர் பெற்றது. அந்த இரவு வானம் கருங்கலர்ச்சியாய் மூடப்பட்டது. மணிவானத்தை பார்த்தான். காற்று மெதுவா வீசியது. அவன் கைகளை இணைத்தான். கடவுளே, நம்ம கிராமத்துக்கு மழை கொடு. அதோ ஒரு துளி விழுந்தது. பின்னர் இன்னொன்று. சில நொடிகளில் மழை வெள்ளமாய் பெய்ய ஆரம்பிச்சது. மழை விழும் ஒலி, மண்வாசம், குளம் நிரம்பும் சத்தம், எல்லாம் மந்திரம் போல. பசங்க குதிச்சு ஆடினாங்க. பெரியவர்கள் சிரிச்சாங்க. மரங்கள் தழைத்தது. முழு கிராமமும் உயிர் பெற்றது. அடுத்த நாள் குளம் நிறைந்திருந்தது. பறவைகள் திரும்பின. மணி குளத்துக்கு அருகே நின்று சிரித்தான். கிராம பெரியவர் சொன்னார், மணியே, நீ எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பையன். சிறு துளி சேர்ந்துதான் பெருவெள்ளம். மணி சொன்னான், ஒரு துளியையும் குறைச்சு நினைக்காதீங்க. ஒவ்வொரு முயற்சியும் பெரிய மாற்றம் உண்டாக்கும். சிறு துளி சேர்ந்துதான் பெருவெள்ளம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய கதைகளுக்கு பெல் ஐகான் அழுத்த மறக்காதீங்க.